பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. என் மேலேயும் மனைவி மேலேயும் அவர் இந்த தாக்குதல் நடந்ததுக்கப்புறம் இந்த கேஸை வித்ட்ரா பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய எங்கள் மேலே ப்ரெஷர் நிறையா போட்டிருக்காரு. ப்ரெஷர்ன்ற சென்ஸ் எங்கள் மேலே நிறைய வழக்குகள் என் மேலேயும் மனைவி மேலேயும் போட்டிருக்காரு. எல்லாத்தையும் எதிர்கொண்டு தான் வரேன். நீதித்துறை மேலே எனக்கு என்றைக்குமே நம்பிக்கை இருக்குது. தமிழக வெற்றி கழகம் சார்பில் RK நகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மரிய வில்சன் தற்போது தமிழக நிதி அமைச்சராக பதவி வகித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி தொழில் போட்டி காரணமாக புதுச்சேரி எழில் நகரில் வசித்து வந்த தனது உடன்பிறப்பு சகோதரர் மரிய குளோத் மற்றும் அவரது மனைவி கேரலின் ஆகியோரின் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து உருட்டுக்கட்டையால் புரட்டி எடுத்து மிரட்டல் விடுத்தார். இந்த சம்பவத்தில் காயமடைந்த மரிய குளோத் மற்றும் அவரது மனைவி கேரலின் ஆகியோர் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைதல், சொத்துக்கு சேதம் விளைவித்தல், ஆபத்தான பொருளால் காயம் ஏற்படுத்துதல், பெண்ணின் மானத்தை அவமதித்தல், மிரட்டல் மற்றும் கூட்டு சதி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு புதுச்சேரி 1வது குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது. வழக்கு விசாரணைக்காக பலமுறை வாய்தா வழங்கப்பட்ட போதிலும் அமைச்சர் மரிய வில்சன் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. இதனிடையே இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் குற்றப்பத்திரிகையை நேரில் பெற்றுக்கொள்வதற்காக 4ஆம் தேதி புதுச்சேரி 1வது குற்றவியல் நீதிமன்றத்தில் கட்டாயம் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி சேரலாதன் உத்தரவிட்டிருந்தார். ஆனால் அன்றைய தினம் ஆஜராகவில்லை. தனது வழக்கறிஞர் மூலம் தமிழக சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் பணிகள் நடைபெற்று வருவதால் நேரில் ஆஜராக இயலாது என தெரிவித்து மேலும் அவகாசம் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதி சேரலாதன் அமைச்சர் தரப்பின் கோரிக்கையை கடுமையாக விமர்சித்தார். ஏற்கனவே சட்டப்பேரவை கூட்டத்தொடரை காரணம் காட்டி 15 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டது. ஆனால் சட்டப்பேரவை 3 நாட்கள் மட்டுமே நடைபெற்றது என்பதை தொலைக்காட்சி வாயிலாக தெரிந்து கொண்டேன். அலுவலக பணிகளில் சிரமம் ஏற்படக்கூடாது என்பதற்காகவே விடுமுறை நாளான சனிக்கிழமை அன்று ஆஜராகுமாறு உத்தரவிட்டேன். இருப்பினும் ஆஜராகாமல் மீண்டும் ஜூலை 22ஆம் தேதி வரை அவகாசம் கோருகிறீர்கள். அன்றும் சட்டப்பேரவை கூட்டத்தை காரணம் காட்டி ஆஜராகாமல் தவிர்க்க வாய்ப்புள்ளது என்று நீதிபதி கருத்து தெரிவித்தார். இதையடுத்து அமைச்சர் மரிய வில்சன் வரும் ஜூலை 10ஆம் தேதி கட்டாயம் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டார். விசாரணையின் போது அமைச்சர் மரிய வில்சன் வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக ஆஜராக அனுமதிக்குமாறு அவரது வழக்கறிஞர் நீதிபதி கோரிக்கை வைத்தார். அதற்கு நீதிபதி மறுப்பு தெரிவித்தார். இந்த வழக்கில் இதுவரை ஒருமுறை கூட குற்றஞ்சாட்டப்பட்டவர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகவில்லை. குற்றப்பத்திரிகையை நேரில் வந்து பெற்றுக்கொள்வதே சட்ட நடைமுறை. எனவே வீடியோ கான்பரன்ஸ் மூலம் ஆஜராக அனுமதி வழங்க முடியாது. கட்டாயம் நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்த உத்தரவால் அமைச்சர் மரிய வில்சன் வரும் ஜூலை 10ஆம் தேதி புதுச்சேரி 1வது குற்றவியல் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மரிய வில்சனின் அண்ணன் மரிய குளோத், இந்த வழக்கால் எங்களுக்கு பெரிய நெருக்கடி. இதனால் ஊரை விட்டு, மாநிலத்தை விட்டு, நாட்டை விட்டே கூட போயிருந்தோம். எங்கள் குடும்பத்துக்கே தெரியாது. இந்த வழக்கை வாபஸ் வாங்க மாட்டேன். எனக்கு நீதித்துறை மீது நம்பிக்கை உள்ளது என்றார். என் பேர் மரிய குளோத். நான் தான் தமிழ்நாடு நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சனுடைய சொந்த பிரதர். நான் 2022 ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி அவர் எங்கள் வீட்டில் வந்து ஒரு குலவெறி தாக்குதல் நடத்தினார். அதை பற்றி நான் ஏற்கனவே சென்னை ப்ரெஸ் கிளப்பில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதை பற்றி இன்று அந்த வழக்கு விசாரணை வந்தது. இன்றைக்கி அவர் ஆஜராகவில்லை. இன்றைக்கி ஆஜராகிறதுக்கு நீதியரசர் வந்து அடுத்த வாட்டி அடுத்த இயரிங் அவர் வரணும்னு, கட்டாயம் வரணும்னு சொல்லியிருக்காரு. இதற்கு மேலே என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த கேஸை வித்ட்ரா பண்ணிட போகிறீங்கன்ட்டு காலையிலேருந்து ஒரு தகவல் வருது. வித்ட்ரா பண்ணுற ஐடியா எதாக இருக்கும் சார்? இது 2022 என் மேலேயும் மனைவி மேலேயும் அவர் இந்த தாக்குதல் நடந்ததுக்கப்புறம் இந்த கேஸை வித்ட்ரா பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய எங்கள் மேலே ப்ரெஷர் நிறையா போட்டிருக்காரு. ப்ரெஷர்ன்ற சென்ஸ் எங்கள் மேலே நிறைய வழக்குகள் என் மேலேயும் மனைவி மேலேயும் போட்டிருக்காரு. எல்லாத்தையும் எதிர்கொண்டு தான் வரேன். நீதித்துறை மேலே எனக்கு என்றைக்குமே நம்பிக்கை இருக்குது. எல்லாத்தையும் எதிர்கொண்டு எல்லாத்துக்கும் ஆன்டிசிபேட்டரி வாங்கி கம்ப்ளை பண்ணி எல்லாத்தையும் ப்ராப்பராக ட்ரையலில் ஏன்னா நிதித்துறையை மட்டும் தான் நம்பியிருக்கோம், நானும் என் மனைவியும். இதை வந்து நாங்கள் வழக்கை வந்து
இவ்வளோ கஷ்டங்களையும் அனுபவித்து இதை நாங்கள் மேற்கொண்டு இதெல்லாம் எதிர்நோக்கி போயிட்டுருக்கோன்றது காரணம் என்னென்னா நிதித்துறை மேலே இருக்கிற நம்பிக்கை மட்டும்தான். இது வதந்திக்கு தான். அதெல்லாம் இவ்வளோ 22லேருந்து இவ்வளோ நாள் நாங்கள் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிற ஆசாமிக்கிட்டேருந்து நாங்கள் தப்பிச்சு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். இது வந்து நிதித்துறையை மட்டும் நம்பி தான் போயிட்டுருக்கோம். சார், ஒரு அமைச்சர் ஆன பிறகு உங்களுக்கு ஏதாவது மிரட்டல் எடுத்துருக்காரு? இப்போ அமைச்சர் ஆயிருக்காரு, அமைச்சர் ஆன பிறகு அதிகாரத்தை பயன்படுத்தி உங்களுக்கு ஏதாவது மிரட்டல் எடுத்துருக்காரு? இதை பற்றி நிறைய இப்போதைக்கு பேச முடியாது சார். ஏன்னா நான் உங்களுக்கு 10ஆம் தேதி வந்து வர ஹியரிங் அப்போ நான் பேசுகிறேன். நான் பாதுகாப்பு இல்லைன்ற மாதிரி இந்த எங்கள் மேலே நடத்தப்பட்ட அந்த கொலைவெறி தாக்குதலுக்கு அப்புறம் நாங்கள் எங்கே இருந்தோன்னு யாருக்குமே தெரியாது. எங்கள் குடும்பத்தில் இருக்க யாருக்குமே தெரியாது. ஏன்னா எங்களுக்கு பயந்து இந்த மாநிலத்தை விட்டு அண்டை மாநிலம் தமிழ்நாட்டில் இருந்தோம். தமிழ்நாட்டில் வந்து இப்போ வந்து எல்லாமே மாற்றம் நிறையா நடந்ததுனால உடனே எங்களுக்கு வழி இல்லாமல் கொஞ்சம் அயல்நாட்டுக்கு போயிருந்தோம். அயல்நாட்டிலே இருந்தோம். இப்போ திருப்பி இவ்வளோ நாள்லேயும் எல்லாத்தையும் எதிர்நோக்கிட்டு எல்லாத்தையும் நான் சட்ட ரீதியாக தான் அணுகியிருக்கேன். எல்லாத்தையும் சட்ட ரீதியாக போயிட்டுருக்கேன். இது வந்து பின்வாங்குற இது கிடையவே கிடையாது. இது வந்து இதோடைய முதல் நோக்கம் என்னென்னா, எங்களுக்கு நடந்த அநீதிக்கு எங்களுக்கு சட்ட ரீதியாக எங்களுக்கு ஒரு இது வேணும், எங்களுக்கு தீர்வு வேணும். எங்களுக்கு ஒரு வாட்டியும் வந்துட்டு போக பார்த்து எங்களுக்கு அவருடைய சகாக்கள் நிறைய பேர் இருக்காங்க சார். அவங்க தான் எங்கள் மேலே பொய் வழக்கெல்லாம் நிறைய தொடுத்துருக்காங்க. அந்த எல்லா சகாக்களும் எங்கள் மேலே வந்து அதில் முக்கியமாக வந்து ஒரு அட்வொகேட் பாஸ்கர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் இதுக்குடைய உளுந்தூர்பேட்டைக்காரர். அவர் வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து அட்வொகேட். அவர் இதில் இறங்கி எங்களுக்கு நிறைய ட்ரபிள் கொடுத்தது ஃபுல்லுமே அவர் தான். அவருடைய சகாக்கள் தான். இங்கேயும் நிறைய பேர் இருக்காங்க. பாண்டிச்சேரியிலே எங்களுக்கு சேஃப்டி கிடையாது. அதனால தான் நாங்கள் வந்து அண்டை மாநிலத்துக்கு போயிருக்கோம். இந்த வழக்கு நீங்கள் எஃப்ஐஆர் காப்பியை படிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும். எஃப்ஐஆர் காப்பியில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரஸ்ட். இந்த ட்ரஸ்ட் டிஸ்பியூட்டில் தான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. அண்ணன் தம்பி 2 பேர் தான் இதில் இந்த ட்ரஸ்ட்டில் இருக்கும். இந்த ட்ரஸ்ட்டுடைய ஆப்ரேஷன்ஸ் வந்து மிஸ்மேனேஜ்மெண்ட் நிறைய நடந்திருக்கு. இந்த மிஸ்மேனேஜ்மெண்ட் நடந்ததுக்காக நான் மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தை நாளைக்கு இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்கினேன். அது வாங்கினதுலேருந்து அடுத்த நாள் நடந்த இந்த தாக்குதல் தான். அதுக்கப்புறத்துலேருந்து இன்னி வரைக்கும் நாங்கள் மறைஞ்சு விழுந்து வாழ்ந்துட்டுருக்கோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.